குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நியூ அகாடமிக் இயரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 26-27 ஸோ லாஸ்ட் இயர் நீங்க நம்ம கிளாஸ்ல வந்து 6th மேக்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 6th கண்டினியூட்டி தான் 7th புதுசா எந்த லெசனுமே ஆட் ஆயிருக்காது. 6th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருந்தீங்களோ அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு ஒரு பாடத்துலயும் கொஞ்சம் எக்ஸஸா. இப்போ நீங்க நம்பர் லைன்லாம் லாஸ்ட் இயர் படிச்சிருக்க மாட்டீங்க. பேஸ் தான் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நம்பர் லைன்லாம் என்ன, பேலன்ஸ் இந்த ரியல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இதெல்லாம் லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த இன்டீஜர்ஸை நம்பர் லைன்ல ஆட் பண்றது எப்படி அப்படிங்கிறது இந்த வருஷம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் லாஸ்ட் இயர்ல இருந்து அட்வான்ஸ்டா இந்த வருஷம் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நம்ம பாடத்தோட டேர்ம் 1ஓட ஃபர்ஸ்ட் லெசன் பேரு நம்பர் சிஸ்டம், எண் முறைமைகள். 6th எண்கள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, நம்பர்ஸ் அப்படின்னு. இங்க நம்பர் சிஸ்டம் அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் நீங்க இப்ப பார்க்க போறோம் நம்ம இந்த வருஷம் கிளாஸ்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு திருக்குறள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த பாடத்துல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு இதற்கு தலைப்புக்கு கீழே இந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு. ஒரு செயல் விதியால் நடக்கவில்லை என்றாலும் விடாமுயற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும். Even if destiny does not help, sincere hard work will surely bring its reward. அதாவது நம்ம படிக்காமையே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நடக்காது. பட் நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா 40ங்கிறது 60 மார்க்ஸ் ஆகும், 60ங்கிறது 80 மார்க்ஸ் ஆகும். சக்சஸ் கம்ஸ் த்ரூ கண்டினியூஸ் எஃபர்ட். கண்டினியூவா நம்ம வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்தோம்னா தான் அந்த எஃபர்ட்ல இருந்து என்ன பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும், நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ தெய்வத்தாலேயே நடக்காத ஒரு விஷயம், அவன் படிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ட சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம எஃபர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம 100% எஃபர்ட் போட்டிருந்தோம்னா அங்க அட்லீஸ்ட் ஒரு 70% ஆஃப் த மார்க் வந்து கண்டிப்பா நம்ம பேப்பர்ல வரும். ஸோ இதுல இருந்து இந்த குறள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய செல்ஃப் எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப பாடத்துக்கு போலாம். இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம். என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ரியல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை கிளாசிஃபை பண்றோம். எது நேச்சுரல் நம்பர், எது ஹோல் நம்பர், எது இன்டீஜர்ஸ். அதுக்கு ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நார்மலா நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து 1 2 3 அப்படிங்கறதா நம்ம மைண்ட்ல எல்லாருக்குமே வரும் இல்லையா? இதே 0 அப்படிங்கிற நம்பர் வருமா? நமக்கு நம்பர்ஸ்னு சொன்னோம்னா வராது. சோ அப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்க வரும்னு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். எங்க யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ எங்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறோம். ஓகேவா? எண்களுடைய வகைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, இயல் எண்கள், முழு எண்கள், அதனுடைய குறியீடுகள்லாம் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிறது, எண் முறைமை அதாவது நம்பர் சிஸ்டத்தோட தேவை என்ன அப்படிங்கறத நம்ம கத்துக்க போறோம். டே டு டே லைஃப்ல இந்த நம்பர்ஸை வந்து எங்கெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். சரியா? உங்களுக்கு எவ்வளவு ஃபிங்கர்ஸ் இருக்கு? உங்களுக்கு எத்தனை விரல் இருக்கு? ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து எவ்வளவு விரல் இருக்கு? 5, 10. ஓகே, ஒருத்தங்க ஒரு ஆன்சர் சொல்றீங்க. டோட்டலா வந்து 10 ஃபிங்கர்ஸ். கரெக்டா? எவ்வளோ டேஸ், ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் a வீக்? ஒரு வாரத்துல எவ்வளவு நாட்கள் இருக்கு? 7 நாட்கள். சோ அப்போ இந்த விஷயங்களை கவுண்ட் பண்றதுக்கு நம்பர்ஸ் தேவைப்படுதா? இந்த பொருட்களை வந்து எண்றதுக்கு எண்கள் வந்து யூஸ் ஆகுதா நமக்கு? நம்மளோட ஃபிங்கர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா கூட நமக்கு என்ன பண்ணும், கவுண்டிங் 1 2 3 4 5, 1 2 3 4 5 கவுண்ட் பண்றதுக்கு நமக்கு நம்பர்ஸ் தேவைப்படுது. கரெக்டா? எஸ். இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். சரியா? அவர்கிட்ட ஒரு பொக்கிஷர் அறை இருக்கு. ஓகே, ஒரு ட்ரெஷரி ரூம் வச்சிருக்காரு. ட்ரெஷர் ரூம் வந்து அந்த ராஜா கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதுல வந்து 100
கோல்டு காயின்ஸ், 100 தங்க நாணயம் வச்சிருக்காரு. எவ்வளவு தங்க நாணயம் வச்சிருக்காரு? 100 வச்சிருக்காரு. 2வது நாளைக்கு வந்து அதுல வந்து 20 ஆட் ஆச்சு. 3வது நாளைக்கு அதுல 50 கழிஞ்சிருச்சு, கம்மியாச்சு. சோ அப்ப இந்த இடத்துல கூட்டல் கழித்தல், கூட்டல் கழித்தல் மட்டுமல்லாமல் எதிர்மறை எதிர்மறை எண்களையும் பயன்படுத்துவதற்கு தொடங்கினார்கள். பாசிட்டிவ், நெகட்டிவ், அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்மறை எண்களும் வரும். இப்போ 100 120 ஆகும். 120ல 50 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 70. அந்த 70ல 100 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? -30ன்னு போயிடுமா? அப்ப அது வந்து நெகட்டிவ் வேல்யூவா, எதிர்மறை எண்ணா? சோ அந்த எதிர்மறை எண்களுடைய எங்க வருது, அதை தான் நம்ம வந்து நம்பர் லைன்ல பார்க்க போறோம். இதுதான் ஒரு எண் முறைமை உருவாகுவதற்கு காரணமாக, ஒரு நம்பர் சிஸ்டம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே இந்த விஷயம்தான். சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு ராஜாட்ட 100 கோல்டு காயின் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. 2வது டே 20 ஆட் ஆச்சு. 3வது நாள் அதுல 50 கம்மியாச்சு. 4வது நாள் திருப்பியும் ஒரு 50 ஆட் ஆகும். 5வது நாள் 100 குறையும். சோ அப்படி குறையும் போது அவருடைய கஜானா காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர் கடன்ல போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்ப அவர் கடன்ல போய் உட்காரணும்னா என்ன பண்ணும்? மைனஸ் வேல்யூல அவர்கிட்ட பேலன்ஸ் போடும். கரெக்டா? இந்த காலம்னா நம்ம வந்து மொபைல்ல கால்குலேட் பண்ணி டக் டக்குன்னு சொல்லிடுவோம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்க கணக்க இதுலதான் போடுவாங்க. சோ அப்போ இந்த நம்பர் சிஸ்டம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த கூட்டல் கழித்தல் எதிர்மறை எண்கள் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு வந்து இந்த எண் முறைமை அப்படிங்கிறதே உருவாகிறதுக்கு ஒரு காரணம். இதே இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க கடைக்கு போறீங்க, அம்மா 50 ரூபாய் தராங்க உங்களுக்கு. நீங்க 50 ரூபாய்க்கு பதிலா 70 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட 20 ருபீஸ் இல்ல, சோ -20 ருபீஸ் எனக்கு ஒரு நோட்ல எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அப்போ அடுத்த நாள் நீங்க 100 ரூபாய் கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த 20 ருபீஸ் அவர் எடுத்துட்டு தான் பேலன்ஸ் 80க்கு தான் உங்களுக்கு பொருள் தருவாரு. கரெக்டா? அப்போ இத நம்பர் சிஸ்டம் அப்படி இங்க நம்ம உருவாகுவதற்கு காரணம் தான் இந்த நம்பர் சிஸ்டம். இத வந்து நீங்க எண் கோடு நம்பர் லைன்ல பார்க்க போறீங்க. ஓகேவா? சரி, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? 1 2 3. நேச்சுரல் நம்பர் starts with 1 2 3. Natural numbers are starts with 1 2 3 and so on. இதுக்கு நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அந்த 1 2 3க்கு முன்னாடி 0 ஆட் ஆயிடும். ஹோல் நம்பர்ஸ்னா 0 ஆட் ஆயிடும். இன்டீஜர்ஸ்னா பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதுதான் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நேச்சுரல் நம்பர்ஸ்னா யூஸ்டு ஃபார் கவுண்டிங், எண்ணுவதற்கு பயன்படும் எண்கள். ஹோல் நம்பர்ஸ்னா இதனுடன் பூஜ்ஜியத்தை சேர்த்தால், இயல் எண்களுடன் பூஜ்ஜியத்தை சேர்த்தால் கிடைப்பது முழு எண்கள். இன்டீஜர்ஸ்னா நேர்மறை மற்றும் எதிர்மறை ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் இந்த கான்செப்ட் நான் சிமுலேஷன்ல உங்களுக்கு சொல்றேன். இப்ப இங்க 1 அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த 1 கூட நான் ஒரு 6 ஆட் பண்றேன். ஓகே, சோ 6 ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 2 3 4 5 6 7. சோ டோட்டலா 1 2 3 4 5 6. புள்ளி நிற்கக்கூடிய இடமானது எது? 6. இப்போ இததான் வந்து நம்ம எண் கோடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து
நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய சைன் சேம் நம்பர் பாசிட்டிவ்லயும் இருக்கணும். குறை எண்ணும் மிகை எண்ணும் பூஜ்ஜியமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வரிசையை தான் எண் கோடு நம்பர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இங்க என்னாச்சு 7. இதவே நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க 1 மைனஸ் 6 அப்படின்னு போட்டுட்டேன் அப்படின்னா, 1 மைனஸ் 6 அப்படின்னு போட்டேன்னா, இப்ப பாருங்க, 1 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு -5. ஹவ்? 6ல இருந்து 1 கழிச்சா 5 வரும். ஆனா -5 வரும். பிகாஸ் பெரிய எண்ணுடைய குறியை தான் நாம முன்னாடி போடணும். இதுக்கு தான் உங்களுக்கு இந்த நம்பர் லைன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு. இப்ப இது வரைக்கும் நமக்கு வந்து கூட்டல் கழித்தல் நம்ம சிம்பிளா படிச்சிருப்போம். ஒரு எண்ண 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை கழிப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு எண்ல இருந்து இன்னொரு எண்ணை கழிக்கும் போது பெரிய எண்ணினுடைய குறி என்னமோ அந்த செயல்பாட்டை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் இந்த நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து 6 இருக்கு. இப்ப 8 கூட்டினோம்னா 1 கூட 8 கூட்டினா 9. அதே கழிச்சா -7. பிகாஸ் 8ல இருந்து 1 கழிச்சா 7. 8 கூட 1 கூட்டினா 9. நம்பர் சிஸ்டம்ல இது தெரியுதா? இருங்க, இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப இந்த இந்த சிமுலேஷன் பாருங்க, இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். -2 பிளஸ் -10 ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கு. பிளஸ்ல எதுவுமே இல்ல. சோ அப்போ 0 இங்க வந்து ஒரு ஒரு கேப்பும் வந்து 4, 6, 8, 10, 11, 12 அப்படி எடுத்திருக்காங்க. சோ -2 கூட -10 கூட்டும் போது -12 கிடைக்கின்றது. அதுதான் இங்க அழகா உங்களுக்கு ட்ராக் பண்ணிட்டாங்க. இப்ப நான் வந்து 2வது நம்பரை வந்து பாசிட்டிவ் நம்பரா மாத்துறேன். -2ஓட +5 கூட்டும் போது +3 கிடைக்கின்றது. பிகாஸ் எனக்கு இந்த நம்பர் வந்து கழித்தல் என்ற செய்து இந்த பெரிய எண்ணானது செய்கின்றது. இந்த கூட்டலில் இருந்து இந்த எண்ணை கழிக்கும் போது 3 கிடைக்கின்றது. ஆனா எனக்கு இங்க பெரிய எண்ணோட சைன் என்ன? பிக் நம்பரோட சைன் என்ன? பாசிட்டிவ். கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்ப என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். இப்ப கிளியரா இருக்கா? உங்களோட 1.1 எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருப்பாங்க. வேற எதுவுமே கிடையாது. என்னென்ன உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாருங்க, நம்பர் லைன் எப்படி நம்பர் லைன் ஆட் பண்ணும், அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் டைரக்ஷன், பாசிட்டிவ் டைரக்ஷன். 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ், சைடு இருக்கிறது நெகட்டிவ் டைரக்ஷன். சோ பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன் எப்படி அழகா இங்க மூவ் ஆகுறாங்கிறது தான் நான் உங்களுக்கு இங்க நம்பர் லைன் சொன்னேன். சோ அந்த நம்பர் லைன்ல இருக்கக்கூடிய சம்ஸ் யூஸ் பண்ணினா எப்படி யூஸ் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 1.1 எக்ஸசைஸா 7 கணக்குகள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இன்னொரு இது பாருங்க. பாத்தீங்கன்னா முதலாவது எண் வந்து -11 எடுத்திருக்கோம். இரண்டாவது நம்பர் செகண்ட் நம்பர் வந்து +7 எடுத்திருக்கோம். சோ அப்ப -11ல இருந்து +7 கழித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு செய்யணும். பிகாஸ் பெரிய என்னுடைய இது வேலை என்னவா இருக்கு? கழித்தல் செயல்பாடு. அப்போ -11ல் இருந்து +7 கழித்தால் -4. நம்பர்ஸ மாத்துறேன். -3 +7 அப்படிங்கும் போது இப்ப 7 தான் பெரிய நம்பர். அப்ப அதனுடைய குறியீடு தான் வந்து என்னவா இருக்கு? அதனுடைய செயல்பாடு கூட்டல் செயல்பாடு. சிறிய எண்ணுடைய செயல்பாடு கழித்தல் செயல்பாடு. அப்போ 7ல இருந்து 3 கழிக்கும் போது +4. சோ இப்ப நம்பர்ஸ் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியுதா? உங்களோட 1.1 எக்ஸசைஸ்க்கான கண்டென்ட் இதுதான். ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒவ்வொரு ப்ராப்ளமா பார்க்கலாமா?
நம்பர் லைன் வச்சு அடிஷன் எப்படி பண்றாங்க, சப்ட்ராக்ஷன் அதுல எப்படி நடக்குது, இந்த ரெண்டே விஷயம் தான் நமக்கு இந்த 1.1 எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். நம்ம கடைக்கு போறோம், 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கு பதிலா 70 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அப்ப 20 ரூபாய் கடன், அப்போ -20 rupees. ராஜா வந்து 100 பொற்காசுகள் முதல் நாள் வைக்கிறாரு. 2வது நாள் அதுல 20 பொற்காசுகள் ஆட் ஆகுது. 3வது நாள் 50 பொற்காசுகள் கம்மி ஆகுது. அப்ப 120ல இருந்து 50 கழிக்கணும். 4வது நாள் வந்து 70 பொற்காசுகள் கம்மியாகும் போது அவர்கிட்ட காசே இல்லாம பூஜ்ஜியத்துக்கு வராரு. 5வது நாள் திருப்பி அவர் கடன் வாங்கி கொடுக்கிறார், -30ல போறார். சோ அப்ப வந்து அந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ எல்லாமே கலந்து வரக்கூடிய இடத்தில் தான் இந்த நம்பர் சிஸ்டம், எண்முறைமை அப்படிங்கிறது உருவாகின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போலாமா? சோ இப்ப கான்செப்ட் கிளியர், ரைட்? சரி, எக்ஸசைஸ் 1.1 டேர்ம் 1ல சோ எக்ஸசைஸ்ல ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கா கொடுத்துருவேன். டிஃப்ரெண்டா இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம பாத்துருவோம். ஓகேவா? So first question, fill in the blanks. Second question, true or false. தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக, add the following using number line சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 7 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. நான் அதுல உங்களுக்கு ஒரு 1 or 2 சப்டிவிஷன்ஸ் வந்து போட்டு காட்டுற சப்டிவிஷன்ஸ் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துப்பீங்க. ஓகேவா? எயிட் அண்ட் மைனஸ் கொஸ்டின் என்னத்தா, சாரி, -12 யூசிங் நம்பர் லைன் கொடுத்திருக்காங்க. நான் இதை உங்களுக்கு சிமுலேஷன்லயே போட்டு காட்டுறேன். நம்ம இப்ப எடுத்தோம் இல்லையா, 8 and -12 வந்து 8. ரெண்டாவது நம்பர் வந்து -12. சாரி, ஓகே. 8 and -12 is equal to -4. சோ இதுதான் அந்த மூணாவது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் இதுதான் நம்பர் லைன், இதுதான் போடணும். இதுல வேணா கூட போடுறேன். 8 -12 இல்லையா? சோ இங்க -10 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேல நம்மளால எடுத்துட்டு போக முடியல. இங்கேயும் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிமுலேஷன்ல தான் வந்து 12 வரைக்கும், -12 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் இஸ் -4 இந்த நம்பர் லைன். ஓகேவா? ஏன்னா இங்க நம்பர்ஸ் உங்களுக்கு காட்டல, அதனால அந்த சிமுலேஷன் ட்ரை பண்ணேன். ரெண்டாவது -3 and -5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து -3, -5, -3 and -5 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணி பெரிய நம்பர் ரெண்டு சைன் வந்து மைனஸ் சைன் போடணும். -8. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரிதான் -100, -10, 20, -70 எல்லாமே வந்து நீங்க இதுல ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். நான் இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். மீதி எல்லாமே வந்து நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க்கா நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்தது 4வது கொஸ்டின்.
Tenmalar appeared for competitive exam which has negative scoring of 1 mark for each incorrect answer. In paper, she answered 25 questions incorrectly, and in paper 2, 13 question incorrectly. Paper 1ல 25 question incorrect பண்ணிருக்காங்க. Paper 2ல 13 question. Find the total reduction of marks. தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறார். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள். மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என்று கண்டறிக. கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் கேட்கறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப்ஸ் போடணும். For each incorrect question, the score. அவங்க கொடுத்துருக்கிறதே தான் எழுத போறீங்க. நீங்க ஒன்னும் புதுசாலாம் எழுதல. -1. Okay. In paper 1, score for 25 incorrect question. Correct? தமிழ்ல சொல்றேன். ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? 25 into -1. கரெக்டா? கீழே போடுறேன். 25 into -1 is equal to -25. ஏன்னா ஒரு மதிப்பெண்களும் குறைக்கப்படும். -1 தான் மல்டிப்ளை பண்ணும். In paper 2, for 13 incorrect questions. Which is equal to 13 into -1 equal to -13. The total marks get reduced. தேன்மலருக்கு குறைக்கக்கூடிய மதிப்பெண்கள், மொத்தமாக குறைக்கக்கூடிய மதிப்பெண்கள். Get reduced is equal to -25 plus -13. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -38. So -38 marks will be reduced. அதாவது தேன்மலர் வந்து தவறாக எழுதக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். கரெக்டா? சோ அப்போ incorrect question the score is equal to -1. ஒரு கேள்விகளுக்கும் 1 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். அதனால -1. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல முதலாம் தாள்ல 25 தவறான கேள்விகளுக்கான பதில்கள் 25 into -1 -25. இரண்டாம் தாள்ல 13 தவறான பதில்கள். சோ 13 into -1 -13. சோ மொத்தமாக குறைக்கப்படக்கூடிய மதிப்பெண்கள் -25 கூட்டல் -13 equal to -38. So -38 marks will be reduced. Okay. அடுத்த question பார்க்கலாமா? ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில்
குழு A பெற்ற மதிப்பெண்கள் 30 -20 0 மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது? முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? In a quiz competition, team A scored +30 -20 0 and team B scored -20 0 +30. In 3 successive rounds, which team will win? Can we say that we can add integers in any order? Is it possible? எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணலாம் இல்லையா? எஸ் ஷூர், கண்டிப்பா நம்மளால ஆட் பண்ண முடியும். இன்டீஜர் மைனஸ் நீங்க எப்படி வேணாலும் மாத்தி போட்டு ஆட் பண்ண கண்டிப்பா முடியும். இப்ப எப்படிங்கிறது பாத்திரலாமா? லாஸ்ட் ஒரு 1 minute டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுப்பேன். சோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் எழுதிட்டு எல்லாருமே எங்களுக்கு இது போட்டோஸ் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிளாஸ்லயும் QR கோட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ QR கோட் ஸ்கேன் பண்ணி இப்ப கிளாஸ் எண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? டோட்டல் ஸ்கோர் டீம் ஏ இல்லையா? இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? +30 -10 அது கூட 0 ஆட் பண்ணோம்னா 10 மட்டும்தான் வரும். கரெக்டா? டீம் பி ஓகே. -20 +0 30. சோ இங்க என்ன வரும்? 30ல 20 கழிச்சீங்கன்னா இங்கேயும் திருப்பி என்ன வரும்? 10 தான் வரும். சோ ஸ்கோர் டீம் ஏவும் ஸ்கோர் டீம் பியும் ஈக்குவல். ஸ்கோர் ஆஃப் டீம் ஏ ஈக்குவல் டு. சோ அப்ப இந்த மேட்ச் என்னாச்சு? டை ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கோர் எடுத்துட்டாங்க. சோ யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. திருப்பியும் 1 more கொஸ்டின் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து ஆன்சர் வந்து பார்க்கணும். கரெக்ட்? சோ இன்டீஜர்ஸ் எந்த ஆர்டர்ல வேணாலும் ஆட் பண்ண முடியுமா? எஸ், we can say that we can add integers in any order. Is it clear? ஆறாவது கேள்வியும் 7வது கேள்வியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹோம்வொர்க்கா கொடுக்க போறேன். பிகாஸ் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த இதே கான்செப்ட் தான். சோ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹோம்வொர்க் தர போறேன். 6 and 7 வந்து இந்த எக்ஸசைஸ்ல நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்க போறீங்க. Are 11 + 7 + 10 and 11 + 7 + 10 equal? Mention the property. ஓகேவா? இது ரெண்டும் சமமா அப்படின்னு பார்த்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுங்க. Find 5 pairs of integers that add up to 2. 5 pairs of integers add up to 2. இந்த ஆறாவது கேள்வி வந்து 11 + 7 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற 11 + 7 ஆட் பண்ணுவீங்க 18 வரும். பிளஸ் அதோட 10 ஆட் பண்ணுவீங்க 28. அதே மாதிரி தான் ரெண்டாவது பிராக்கெட்டை ஆட் பண்ணுவீங்க, அதுவும் 28 தான் வரும். சோ அப்ப அது என்னன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன். ஓகேவா? ஏழாவது வந்து 5 pairs of integers சொல்லியிருக்காங்க. சோ இன்டீஜர்ஸ்னா 0, நெகட்டிவ், நான் நெகட்டிவ் எல்லாமே வரும். ஸோ அப்போ 0 + 2, 1 + 1, 1 -1 + 3, -2 + 4 அந்த மாதிரி ரெண்டு நம்பரா வந்து எந்த ரெண்டு பேரை ஆட் பண்ணாங்கனாலும் 2 வருதா ஆன்சர் அப்படிங்கிறது செக் பண்ணுங்க. அதாவது -1 + 3 = 2, -2 + 4 = 2, -3 + 5 = 2. ஸோ எந்த ரெண்டு இன்டீஜர்ஸ் ஆட் பண்ணாலும் 2 வருதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அது எந்த 5 நம்பர் அப்படிங்கிறது அதை நானே சொல்லிட்டேன். பட் அதை நீங்க இப்போ ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து
டிக்டேஷன் 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் தான். ஓகேவா? வேற எதுவும் புதுசாலாம் கிடையாது. ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், integers, integers, real numbers, whole numbers, fraction. ஸோ இந்த கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணி உங்க ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க ஒரு கிளாஸும் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இதோட நம்ம இப்ப 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் எண்ட் ஆகும் போது அதற்கான ஃபீட்பேக்கும் நீங்க ஒரு கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியும் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.